அவர் வந்து என்ன பண்ணுவாரு, இருக்கிறவங்களாலேயே பண்ண முடியல, அவர் வந்து மட்டும் பண்ணி என்ன செய்ய போறாரு? யாரு வந்தாலும் எதுவுமே பண்ண போதுற. எப்படியாப்பட்ட பெரிய பெரிய ஆளுங்களாம் வந்து அந்த உலகத்தை சீர் பண்ண முடியாதவர் இவர் மட்டும் வந்து எல்லாம் பண்ணிட்டு வரா? இவர் வந்து எல்லாரையும் சேர்ந்து வரா? ஒன்னே அதெல்லாம் யாரு வந்தாலும் ஒன்னே பண்ண முடியாது. ஏதா இருந்தாலும் அந்த அம்மாவோட போயிடுச்சு. அந்த அம்மா பண்ணாங்க, நல்லா ஆட்சி பண்ணாங்க. ஒரு நேரத்துல சொதப்பி பண்ணாலும் ஒரு இடத்துல நல்லா சேர்ந்துட்டு போனாங்க. அவங்கள மாரி விஜய் இருந்தாலும் சரி, ஸ்டாலின் இருந்தாலும் சரி, வேற யாரு வந்தாலும் நல்லது செய்ய மாட்டாங்க. இதுதான் உண்மை. இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு போனது எதுக்கு காரணம்? எல்லாரும் பண்ணிதான் போயிடுச்சு. புரியுதுங்களா? இப்ப ஜனங்க எல்லாரும் எவ்வளவு தொலைவு போய் ஏறி பஸ்ஸு போறாங்க, எவ்வளவு கஷ்டமா இருக்குது, எவ்வளவு வேதனையா இருக்குது. ஏன் அந்த பஸ் இங்கேதான் விட்டு வச்சிருந்தான்னா சொல்லுங்க, எல்லாத்துக்கும் ஒதுக்க வேண்டியதானே? டிராவல்ஸ் போற இடம் அழகா ஒதுக்கிவிடலாம், கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு தனியா ஒதுக்கிவிடலாம். ஏன் அதை செய்யல கவர்மெண்டாலேயே முடியாதது. விஜய் வந்தா பண்ணிட்டு வரா? பண்ண மாட்டாரு. விஜய் வந்து என்ன பண்ணுவாரு, ரசிகரை சேர்க்கிறாரு, ரசிகரை சேர்த்து உற்பத்தி ஆக்குறாரு. நான் இருக்கிறேன். விஜய் இல்ல, கமல் இல்ல, ரஜினி இல்ல, யாரு வந்தாலும் எதுவுமே பண்ண மாட்டாங்க. கட்சியில இருக்கிறவங்க கட்சியில அப்படியே இருந்துக்க வேண்டாம், நடிகர் இருந்துக்க வேண்டாம். எங்களை மாதிரி இல்லாத ஏழ்மையானவங்க அப்படி இருந்துக்க வேண்டியதுதான். இதுல நல்ல நிலைமைக்கு வரவங்க யாரு? அரசியல்வாதியும் படத்துல இருக்கிறவங்க தான். யாருன்னா எங்களுக்கு எதனா நல்லது செய்வாங்களா? யாரும் செய்ய போறதில்ல. இப்ப பஸ் இல்லைன்னா அவங்க கார்ல போவாங்க, நாங்க எதுல போவோம்? இப்போ பஸ் இல்லைன்னா அவங்க கார்ல போறவங்க, நாங்க எதுல போக முடியும்? சாதாரணமான பஸ்ல தான் போவோம், சாதாரணமான பைக்லயும் ஆட்டோலயும் அதில் தான் போவோம். அவங்களாம் கார்ல போவாங்க, ஃபிளைட்ல போவாங்க. நாங்க போக முடியுமா? விஜய்ன்றீங்களா? விஜய் ஒரு நாள்லாம் எந்த மக்களை வந்து பார்த்துருப்பாரா? இல்லை யாருக்கிட்ட உதவி பண்ணியிருப்பாரா? இது வரைக்கும் பண்ணதில்லை. இப்ப எவ்வளவு நடிகர்லாம் நல்ல கோடி கணக்குல வச்சுக்கிறாங்க. இவர் என்ன பண்ணாரு? இது பாருங்களேன், லாரன்ஸ் பாருங்க, நிறைய பேருக்கு நிறைய உதவி பண்றாரு. ஊனமற்ற குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் உதவி பண்றாரு. இவர் என்ன பண்ணாரு? ஒண்ணு இல்ல. அஜித் எவ்வளோ இல்லாத குழந்தைங்களுக்குலாம் உதவி பண்றாரு. விஜயகாந்த் செத்துட்டாரு, அவர் எவ்வளவு குழந்தைங்களை படிக்க வச்சாரு. அத அன்புமணி பசங்களுக்குலாம் ஆப்ரேஷன் பண்றதுக்குலாம் எவ்வளவு ஹெல்ப் பண்றாரு. நைட்டு 1 மணிக்கிறோ ஒரு குழந்தைங்க ஆப்ரேஷன்னா போய் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வர்றாரு. அவரும் சாதாரணமான ஆள் தானே. ஏன் அவருக்குலாம் இருக்கிற பெருந்தன்மை இவங்களாம் சேர்ந்துருவாங்களா? யாரு வந்தாலும் செய்ய மாட்டாங்க. அவ்வளவுதான். ஏழ்மையா இருக்கிறவங்க ஏழ்மையா தான் இருந்துட்டு போனோம், பள்ளத்துல இருக்கிறவங்க பள்ளத்துல தான் இருந்துட்டு போனோம். பஸ் அவங்களாம் வந்து மாத்திக்கினாங்க. இது இல்லாதப்பட்டவங்க கஷ்டப்பட்டு சாவ வேண்டியதுதான். அவர் வந்து கூட்டத்தை சேர்க்கிறாரு, அவ்வளவுதான். என்னன்னா இப்ப விஜயகாந்துக்குள்ள இவ்வளவு கூட்டம் வந்தாங்களே, அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கூட்டம் வருமா? புரியுதுங்களா? அவரெல்லாம் விஜயகாந்த்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிறார் சார். நிறைய கேன்சர் குழந்தைக்கு, எவ்வளவோ பேருக்கு, நடிகர்களுக்கு ஊரை விட்டு போற அளவுக்கு நடிகர்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு போட்டுக்கிறாரு. அவங்க தெருல ஒரு நிறைய உதவி பண்ணுறாரு. எவ்வளவோ பள்ளி பசங்களுக்கு நிறைய உதவி பண்ணிக்கிறாரு. இன்னமும் அவங்க ஒய்ஃப் வந்து பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இது யாருக்குன்னா அந்த பெருநன்மை வருமா? சொல்லுங்க, வருமா சார்? அதனாலதான் அவருக்கு அவ்வளவு மக்கள் வந்து சேர்ந்தது விஜயகாந்துக்கு. இல்லைன்னா அவருக்கும் அந்த அளவுக்கு வராது. ஏன்னா அவருக்கு வந்து சின்ன வயசுல அவர் கஷ்டப்பட்டார் சார். புரியுதுங்களா? அவர் வந்து என்ன அம்மாவே இல்லையா, எங்களுக்குலாம் இவ்வளோலாம் தெரியாது. இப்பதான் அவரோட வரலாறு சொல்றாங்க. அவருக்கு அம்மா இல்லாத ஹாஸ்டல்ல தான் படிச்சு வளர்ந்தாராம். அதனால அவரோட பக்கத்துல இருக்கிறவங்க யாரும் கஷ்டப்பட சொல்ல அவர் இவ்வளவு பேருக்கு உதவி பண்ணிக்கிறாரு. விஜய் பண்ணுவாரா? எந்த காலத்தையும் பண்ண மாட்டாங்க சார். யாரு வந்தாலும் பண்ண மாட்டாங்க, அவ்வளவுதான். ஆமா சார், எல்லாருக்கும் அந்தந்த ஆசை தான் சார். யாருதான் நல்லவங்களா இருப்பாங்க? யோசிச்சு பாருங்க. நீங்க செய்யுங்களா? உங்களுக்கு ஒரு 20,000 ரூபாய் இருந்தா யாருன்னா செய்யணும்னு தோணாதா? எனக்கு தோணும். கண்டிப்பா செய்ய தேவை சார். இன்னைக்கு டெய்லியும் இங்க யாரோ வராங்க சார். மூஞ்சி முகம் தெரியாதவங்களாம் வராங்க. எவ்வளோ பேர் வராங்க சார். எவ்வளோ பேருக்கு 5 ரூபாய், 10 ரூபாய், 2 ரூபாய், 1 ரூபாய் எங்களால முடிஞ்ச உதவியை பண்றோம். புரியுதுங்களா? அவங்களாம் பண்ண மாட்டாங்க சார். அவங்களாம் இன்னைக்கு இல்லை சார். அவர் வந்து ஸ்டாலின் போய் அவர் ஒரு தலைவரா வந்தவரோ அவரும் பண்ண மாட்டாரு. புரியுதுங்களா? பண்ண மாட்டார் சார்.
பசின்றத போக்குறவங்க யாருன்னா, புரியுதுங்களா? பசின்னு போக்குறவங்க யாருன்னா ஜெயலலிதா ஒண்ணு. ரெண்டாவது இதுல நல்ல பேர் புரிஞ்சுவாங்கன்னா விஜயகாந்த். அவ்வளவுதான். இப்ப நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இருக்குதுன்னு பாட்டாளி கட்சி. புரியுதுங்களா? இது எனக்கோட கருத்து. மற்றதுல யாரு என்ன சொல்றாங்களோ எனக்கு தெரியாது சார். எல்லாரும் கட்சி ஆரம்பிக்கிறாங்க, நம்மளும் ஆரம்பிச்சு பார்ப்போம். பணத்து மேல பணம் ஒன்றும் சேரட்டும்னு அவரோட அபிப்பிராயம். என்னை கேட்டா நான் அதை தான் சொல்லுவேன். எங்க போனாங்க இவங்களாம் கொரோனால? நல்லா கேட்டுங்க சார். கொரோனால இவங்களாம் எங்க போனாங்க? கொரோனால இவங்களாம் வந்து எவ்வளோ ஒரு வேளை சோறு வாங்கி கொடுத்தாங்களா? இல்ல கொரோனால இருக்கிறவங்களுக்கு யாருன்னா தண்ணி வாங்கி கொடுத்தாங்களா? சொல்லுங்க. கொரோனால அவர்லாம் வெளியே வந்து பார்த்துருப்பாரா? அவரோட பொண்டாட்டி பிள்ளைங்கள, அவரோட குடும்பத்தை தானே பார்த்தாரு, மக்களை பார்த்தாரா? கொரோனால யாருமே செய்யாதவங்க இவங்கெல்லாம் எதுக்கு வராங்க? யோசிச்சு பாருங்க. கொரோனால இவங்க வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்களா? இல்ல ஏழை மக்களுக்கு கொரோனால உதவி பண்ணாங்களா? இல்ல இப்ப அந்த மழை வந்தது அப்ப யாருன்னா உதவி பண்ணாங்களா? சொல்லுங்க. அதெல்லாம் எங்க பணத்தையே எடுத்து எங்களுக்கு அரசியல்ல கொடுக்குறாங்க. அவ்வளவுதான். இதுதான் உண்மை. இதுதான் பொருளாதாரம். அவ்வளவுதான். முடிஞ்சு போச்சு. இருக்கிற வரைக்கும் இன்னும் 10 வருஷமோ 20 வருஷமோ உயிர் வாழ வேண்டியதுதான் இல்லையா? அந்த எதனா ஒண்ணு ஆகி சாக வேண்டியதுதான். யார் குடும்பத்தையும் யாரும் 10 ரூபா கொடுக்க போறதில்ல. இதுதான் உண்மை சார். அவர்லாம் வந்தாலும் ஒன்னே பண்ண மாட்டார் சார். புரியுதுங்களா? அவர்லாம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஏழ்மையான இருக்கிற இடத்துல வந்து அவர் பாப்பாரா? சொல்லு. வந்து பாப்பாரா? அவரால் ஒரு மீட்டிங்ல நல்லா அட்டன் பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஒரு மீட்டிங்ல போயிட்டு அவரால் அட்டன் பண்ண முடியுமா? தைரியமா போய் நிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. எவன் ஒருத்தன் 20 பேர் 30 பேரு இவனுங்க பின்னாடி போறானுங்களோ காவலுக்கு, தைரியமா அவர் வந்து இந்த கோயம்பேடுல வர முடியுமா? விஜய் தனியா ஒரு ஆளா? சரிங்க, நான் கோயம்பேடுக்கு போறேங்க, தனியா போயிட்டு நான் ஒரு 2 கிலோ பழங்க வாங்கின வர சொல்லிட்டு வர முடியுமா? அவர் வந்தாலும் 4 செக்ரட்டரிக்கு தானே கூப்பிட்டு வர்றாரு. அப்ப அவர் அரசியல் வந்தா என்ன, வரலன்னா என்ன? அவர் வீட்லயே கடக்க வேண்டியது தானே. அவர் எதுக்கு வரல? கடக்குதுல எத்தனையோ கோடி இருக்குதுல்ல, அதை வச்சுட்டு சாப்பிட்டு போட்டு தானே. முன்னே எதுக்கு அவருக்கு பண ஆசை வந்தது? என்ன கேட்டா நான் இதைதான் சொல்லுவேன். புரியுதுங்களா? யாருமே சரி கிடையாது சார். ஏழையா தான் இருந்துட்டு போனோம். பணக்காரனா வாழ்ந்துட்டு போனோம். அவ்வளவுதான். இதுதான் உண்மை. நான் மனசு வச்சா எனக்கு ஃபிளைட்ல போக முடியுமா? சொல்லுங்க. போக முடியாதுல்ல. அன்னாட காட்சி தானே நானு. அப்புறம் எனக்கு எதுக்கு? எனக்கு இந்த தொழில் தான் நிரந்தரம். நான் இங்கேயே இதுல இருந்துட்டு போறேன். எங்களுக்குலாம் இன்னைக்கு ஒரு 20,000 ரூபாய் எனக்கு ஒரு கீழே கிடைச்சதா நான் என்ன ரூபா பண்ணுவேன்? 20,000 ரூபாய் எனக்கு கீழே கிடைச்சதுன்னா, சப்போஸ் கடவுள் சாட்சியா சொல்றேன், நான் வணங்குற முருகர் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், எனக்கு ஒரு 20,000 கிடைச்சதுன்னா ஃபர்ஸ்ட் முத நான் கொடுக்குற அந்த காசு எதுக்கு தெரியுமா இருக்கும்? கேன்சர் குழந்தைக்கோ, எய்ட்ஸ்ல பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கோ, இதுக்குதான் சார் எதுவுமே நான் கொடுத்துட்டு போவேன். என்ன கேட்டா நான் இதைதான் என்னோட கருத்து இதுதான். ஃபர்ஸ்ட் எய்ட்ஸ் குழந்தைங்க, 2வது கேன்சர் குழந்தைங்க. இந்த 2 குழந்தைங்க திரும்பி என்னால முடிஞ்ச உதவி பண்றேன் சார். என்னைக்கும் நாங்களாம் பண்ணியிருந்தாகிறோம். எனக்குலாம் சாதாரணமான ஆள் சார். நான் 10 பைசா வருமானம் இல்லை, இருந்தாலும் நான் கேன்சர் குழந்தைக்கும் எய்ட்ஸ் குழந்தைக்கும் இன்னைக்கும் நான் உதவி பண்றேன். ஒரு நாளைக்கு இதுல நான் 500 ரூபாய் தான் சம்பாதிக்கிறேன். இருந்தாலும் நான் அந்த கேன்சர் குழந்தைக்கும் எய்ட்ஸ் குழந்தைங்களுக்கும் என்னால முடிஞ்ச என்னோட போன்ல பார்த்து அவங்களுக்கு நான் மணி ஆர்டர் பண்ணின்னுக்கிறேன். இதை விஜய் பண்ணுவாரா? விஜய் பண்ணுவாரா? பண்ண மாட்டாரு. விடுங்க, இதை விட்டுட்டு வேற வேலையை பாருங்க. அவர் ஏன் சார் பண்ண போறாரு? அவர் ஏன் பண்ண போறாரு? அவங்க பணம் இருக்குது சார், அதனால அவங்க பண்ண மாட்டாங்க. சார். நாங்க ஏழ்மையா இருக்கிறோம், எங்களுக்கு கொடுக்கணும்னு மனசு வருது. நாங்க இங்க எவ்வளவு பேர் இல்லாத ஏழைகளாம் வராங்க சார். எங்க கடை வாசல தேடி வராங்க. நாங்க 10 ரூபாய் எடுத்து கையில கொடுக்குறோம். நாங்க போனியே பண்ண மாட்டோம். புரியுதுங்களா? நாங்க வியாபாரமே பண்ண மாட்டோம். போனியே ஆவாதீங்க கையில. போனியே நாங்க இதற்கு ஒரு 10 ரூபா போனி பண்ணிட மாட்டோம். கத்தால அண்ணான்னு வந்து கேக்குறாங்க, 10 ரூபாய் எடுத்து கையில கொடுக்குறோம். அக்கான்னு வந்து கேக்குறாங்க, நாங்க 10 ரூபா எடுத்து கையில கொடுக்குறோம். அவங்க கொடுப்பாங்களா? அவங்க வீட்டு வாசல எங்க விடுவாங்களா? ஏழைங்களுக்கு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. எங்களுக்கு எதனா ஒரு பிரச்சனைனா வருவாங்களா பாருங்க. அவர் அரசியல வந்து அவர் என்ன பண்ண போறாரு? எங்களுக்கு எல்லாருக்கும் வியாபாரம் இல்லை சார்.
எங்களுக்கு யாருக்குமே வியாபாரம் இல்லை. என்னன்னா இப்போ பாருங்களேன், இப்போ திருநெல்வேலி இருக்கிறாங்க, திருச்செந்தூர்ல இருக்கிறாங்க, சமயபுரத்தில் இருக்கிறாங்க. நிறைய பேர் ஆர்டர் போவோம் சார் பஸ்ஸில். இப்போ நார்மல் பஸ்ஸில் ஒரு ஆர்டர் போவோம். இன்னைக்கு ஒரு 20,000 ரூபாய் பொருள் லக்கேஜ் போட்டு எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ அந்த அத்தியாவசியம்லாம் கிடையாது. ரெண்டாவது வெளியூருக்கு போயிட்டு வரவங்களாம் நிறைய பேர் எங்ககிட்ட பொருளுங்க வாங்கிட்டு போவாங்க. ஃப்ரூட்ஸுங்கெல்லாம் நிறைய வாங்கிட்டு போவாங்க. அவங்களாம் இப்போ கிடையாது. இப்போ அவங்கெல்லாம் எங்களுக்கு சுத்தமாக அவங்க வியாபாரம்லாம் வர்றதில்லை. அவங்க வந்து பாதி வாங்குவாங்க, இங்கே இருக்கிற மக்களுங்க பாதி வந்து வாங்குவாங்க. இப்போ எங்களுக்கு யாருமே இங்கே வர்றதுனால விரிச்சோடி கிடக்கு மார்க்கெட். எவ்வளோ வந்ததுன்னா இல்லை சார், ஏதோ பசி இல்லாத சாப்பிட்டோம், அவ்வளோதான். பசி இல்லாத சாப்பிடுவோம், அவங்களுக்கு தொல்லை இல்லாத போவோம், அவ்வளோதான். வருமானம் எல்லாம் அப்படிலாம் சொல்ல முடியாது சார். பசி இல்லாத வயசு நிறைய சாப்பிட்டோம். கோயம்பேடுலேருந்து இப்போ திருவிகனார் போகிறதுக்கு பஸ் இருக்குது. 4 பஸ் தான் விட்டு வச்சுக்கிறாங்க. அந்த பஸ் மட்டும் 170C 4 பஸ் தான் இருக்குது. திருவிகனார் டு கிண்டி 4 பஸ் தான் சார் இருக்குது. அதுக்கு மேலே பஸ்ஸு கிடையாது. 1 ஹவருக்கு 1.5 ஹவருக்கு வர்றது தான் அந்த பஸ்ஸு. எங்களுக்கு வேறு அந்த பஸ்ஸும் கிடையாது திருவிகனார் போகிறதுக்கு. இந்த 4 பஸ்லேயே நாங்கள் போயிட்டு ட்ராவலிங் பண்ணிட்டு வரோம். சார் அப்படி டிராபிக் ஆகிற மாரி இருக்க சொல்ல எவ்வளோ இடம் இருக்குது, மாற்றி விடலாமே சார். இந்த ஏரியால இடமா இல்லை, எவ்வளோ இடம் இருக்குது, மாற்றி விடலாமே சார். எவ்வளோ இடம் இருக்குது, மாற்றி விடலாமே. ஏன் விடலை? அவங்களுக்கு தேவையில்லை சார், அவ்வளோதான். மாற்றி விட்டாங்க பாரு, அவங்களுக்கு தான் தெரியும். இதை திருப்பி இங்கே கொண்டு வரலாமா கொண்டு வரக்கூடாதான்னு நம்மளுக்கு தெரியல சார். திரும்பி வரணும் தான் சார் ஆசை. பஸ் ஸ்டாண்டு திருப்பி வரணும், வந்தால் தான் எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். மூவ் பண்ணி அப்படி வெளியே போயிடுச்சுன்னா எல்லாருக்கும் கஷ்டம் தான் சார். எல்லாரோட பொருளாதாரம் போயிடும் சார். இதுல வந்து என்ன சொல்றது, நிறைய ஊர் மக்களுங்க இருக்கிறாங்க சார். என்னன்னு திருநெல்வேலி, திருச்செந்தூர், சமயபுரம், புரியுதுங்களா, இப்படி நிறைய லோக்கல் எல்லாமே நிறைய ஊர் இருக்கிறாங்க சார். அரியலூர் நிறைய முக்கால்வாசி பேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்க அரியலூர், மருவூர், ஆண்டிப்பட்டி, அப்படி எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க சார். பாவம் கூலி தூக்குறவங்களாம் ஊரை விட்டு அவங்க ஒய்ஃப்களை விட்டுட்டு குழந்தைங்களை விட்டு இங்கே வந்து கூலி தூக்குறாங்க. மிஞ்சி போனால் அவங்க கூலி தூக்குறதுக்கு என்ன கிடைக்கும்? அவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கிடைக்காது, 500 ரூபாய் கிடைக்கும், 600 ரூபாய் கிடைக்கும், 700 ரூபாய் கிடைக்கும். அதுலேயே அவங்க 3 வேளை சாப்பிடுவாங்க அந்த கூலி தூக்குறவங்க. இப்போ திருப்பியும் மார்க்கெட் எங்கன்னா போயிடுச்சுன்னா அவங்களாம் பாவம் ஊரோட போயிடுங்க சார். ஊரோட போயிட்டு எதுவுமே இல்லாத பசியை பட்டினா தான் வாழணும். இல்லையா அவங்க எங்கன்னா ஊரில் போய் கொளுத்து விளக்குத்தோல் அது இதெல்லாம் செய்வாங்க, அவ்வளோதான் சார். அப்படி யாரும் சொல்லல சார், அப்படி யாரும் சொல்லல. அது மாதிரி யாரும் இதுக்கு சொன்னது. இது வந்து எல்லாரையும் வாழ வைக்கிறது சார். கூலிக்காரங்கலேருந்து கட்டு தூக்குறவங்கலேருந்து ஒரு பொருள் அனுப்புறவங்கலேருந்து இங்கே வாங்கி விற்கிறவங்க இதை வாங்கின்னு போய் மற்றவங்க சேல்ஸ் பண்ணுறது இதை யாரும் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. எல்லாருக்கும் இங்கே இருக்கணும்னு தான் எல்லாருக்குமே ஆசைப்படுவாங்க. யாருக்கும் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க சார். இங்கே இருக்கணும்னு தான் பார்ப்பாங்க. என்னன்னா இதில் 3 மார்க்கெட்டும் ஒன்றா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. பூண்டு மார்க்கெட், இது ஃப்ரூட் மார்க்கெட்டு, வெஜிடபிள் மார்க்கெட்டு, ஃப்ளவர் மார்க்கெட்டு, இந்த 3மே ஒன்றா இருந்ததுன்னா மக்களுங்களுக்கும் நல்லா இருக்கும். இது 3 தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுச்சுன்னா கஷ்டம்தான் சார். இந்த வருஷம் இவர் வந்தாரா, அடுத்த வருஷம் விஜய் வராரா, அடுத்த வருஷம் சிம்ரன் வராங்களா, அது மாதிரி அவங்களாம் அவங்க பார்த்துனே போகணும் தான் சார். அவங்க தலைமுறைக்கு 10 தலைமுறை 20 தலைமுறைக்கு சம்பாதிச்சு வச்சுட்டு போவாங்க, அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை சார். நாங்களாம் சாதாரணமாக மகளிர் லோன் வாங்கிட்டு அதை வாங்கிட்டு கட்ட முடியாத கஷ்டப்படுற ஃபேமிலி நாங்களாம், அவ்வளோதான் சார்.